கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் இந்த 3 நாட்கள் ஆயத்த கூட்டங்களுடைய முதலாம் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே வந்த கர்த்தருடைய உதவி பேசுகிற நாமத்தில் அன்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக என்று வருகிறேன். அநேக நாட்கள் எதிர்பாடு வந்திருக்கிறதான ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கத்திரிக்கிறவனை நம்மோடு கூட இருப்பதாக ஸ்தோத்திரம். அறிவிப்பில் சொன்னது போல நாளையும் மறுநாளும் இந்த ஜெபம் மாலையில் 6 மணியிலிருந்து 8 மணிகளில் நடத்தப்படும். அநேகர் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக யாராவது பார்க்கலானாலும் நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்கள் கூட்டங்களிலுமே ஒரு 3 தலைப்புகளின் கீழாக ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவைப்பட்டேன். முதலாவதாக எதிர்பார்ப்பு. 2022 தேவ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் 2022 ஆகிய இந்த புதிய வருடம் என்று சொல்லும் பொழுது ஒரு புது காலகட்டமாக எல்லாரும் பார்க்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா நியூ இயர், புது வருடம். புது வருடம் என்று சொல்வதை காட்டும் ஒரு புது காலகட்டம். புது காலகட்டத்துக்குள்ளாக நான் போகிறது. புது காலகட்டத்துக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் பார்க்க முடிகிறது. அவர்கள் சில காரியங்களை எதிர்பார்த்தார்கள். நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் இருக்காது. வருகிறது போல வரட்டும், எப்படி வேணா நடக்கட்டும், வருகிறது படி நம்ம பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு நினைவோடு அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நினைவுகள் நமக்கு வேண்டாம். நமக்கு 2022 எனக்கு இப்படி இருக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்பு என்பதை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு. தேவ ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும்? ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப ஆழமானது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப உயர்வானது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மேன்மையானது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதற்கு அளவு என்பது கிடையாது. இந்த அளவு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதற்கு மேல இல்லை என்று கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவு வேண்டுமானாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் போய்கொண்டே இருக்கலாம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரத்திலே அங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நீரூற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது அப்படி சொல்லப்பட்ட. அப்போ தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறது, தண்ணீர் புறப்பட்டு போகிறது. தண்ணீர் புறப்பட்டு போகிறது தான், அது பாய்ந்து போகிறது தான் விசேஷமாக இருக்கிறது. ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகிற தண்ணீர் அது ஆலயத்தின் ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதத்தின் ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. அதை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, இந்த படிப்படியாக அந்த தண்ணீரின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது நான் பார்க்க முடிகிறது. தண்ணீரின் அளவு உயர்ந்து கொண்டு போகிறது. 3ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினால் தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. அப்போ முதலாவது அவள் புறப்பட்டு போகும் பொழுது தண்ணீர் கணுக்கால் எவ்வளவு? முட்டிக்கு கீழே அவ்வளவுதான் இருந்துச்சு. இது ஆரம்ப அனுபவம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்ப அனுபவம். கொஞ்சம் இந்த கணுக்கால் அளவை வைத்துக்கொண்டு பெரிய அளவுலலாம் ஒரு ஆற்று தண்ணீரை, ஒரு 6 மாதிரி போயிடுச்சு, ஆற்று தண்ணீரை பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நான் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்ல, அந்த தண்ணீரை ரொம்ப நான் அனுபவித்தேன் என்று சொல்ல முடியாது. கணுக்கால் அளவு அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், காலை லைட்டாக நினைச்சிட்டு வரலாம், அவ்வளோதான். இது அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப அனுபவம். ஆமாம், இயேசுவை எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும், சரி, அதற்கு மேல் ஆழமான அனுபவங்கள் அவர்களுக்குள்ளே கிடையாது. பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல, இன்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால், கணுக்கால் எங்க வந்துருச்சு?
முழங்கால் அளவு, இன்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினால் அங்கே தண்ணீர் இடுப்படும். 3வது லெவல். 5வது வசனம், பின்னும் அவர் 1000 முழம் அளந்தால் அங்கே அது நாம் கடக்கக்கூடாத நதி, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது என்று சொல்கிறார். அந்த 4 அனுபவங்கள். அப்போ அந்த 4வது அனுபவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருந்தால் அது கடக்க கூடாத நதி. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது அளவிட முடியாத ஒன்று. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளவுதான் என்று சொல்வது கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். கடக்க முடியாத நதியாக அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்க வேண்டும். அடுத்த 2021 வருடத்துல அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு 2 உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு அக்சால் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அக்சால் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், அவள் திருமணம் முடித்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாள். அப்போ கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அதான் அந்த டர்ன் ஆஃப் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு கால சூழ்நிலையின் மாற்றம். அது எங்க இருக்கிறா? அப்பாவுடைய வீட்டுல இருக்கிறா. அது வரைக்கும் அப்பா வீட்டுல இருக்கிறா. இப்போ எங்க போகிறா? புருஷனுடைய வீட்டுக்கு போகிறா. அது நிச்சயமாகவே ஒரு மாற்றம் தானே. மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பா வீட்டுல இருக்கிற நிலைமை வேற, புருஷனுடைய வீட்டுல போயிருக்கிற நிலைமை வேற. ஒரு பெரிய ஒரு மாற்றம், டர்ன் ஆஃப் ஈவென்ட். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அங்கு உண்டாயிட்டு பாருங்க. நமக்கு அப்படிதான் 2022 அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கிறதுனாலதான் நாம 31ஆம் தேதி இரவு எங்க வந்து இருக்கிறோம்னா தேவனுடைய ஆலயத்துல வந்து இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துல இருந்து 2022 எங்க தொடங்குகிறோம்? தேவனுடைய ஆலயத்துல நாம் தொடங்குகிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு 2022 ஒரு விசேஷமானது. நாட்களை விசேஷத்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு அந்த விசேஷத்துக் கொள்கிறான். நாம ஏதோ என்னப்பா நாம பார்க்காத வருஷம் தான் 2016 பார்த்துட்டோம், 15 பார்த்துட்டோம், 2010 பார்த்துட்டோம், அதை போல ஒண்ணுதான் 2022. அப்படி நம்ம நினைக்க கூடாது. 2022 என்ன செய்யணும்? விசேஷமா ஸ்பெஷலா நாம நினைக்கணும் என்றுதான் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. போன வருஷத்து மாதிரி என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. சம்திங் ஸ்பெஷல். அதை உணர்ந்து இந்த பெண் கேட்கிறாள் நம்ம அப்பா கிட்ட இருந்து 15ஆம் வசனத்துல, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்து எனக்கு எது வேணும்? நீர்ப்பாய்ச்சலான நிலங்களும் எனக்கு வேண்டும். இந்த நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் என்று சொல்லுகிறது தான் ஒரு மனிதன் விரும்புகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்படின்னா அவளுக்கு உலக பிரகாரமான நன்மைகளை so much contentious. அப்படின்னா அவளுக்கு போதும் என்கிற மனப்பான்மையோடு உலக ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு உலக ஆசீர்வாதம் நல்லா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா காசு இருக்கு, பணத்துக்கு பணம் இருக்கு, வசதிக்கு வசதி இருக்கு, ஆட்களுக்கு ஆட்கள் இருக்குது, சுகத்துக்கு சுகம் இருக்குது, வீட்டுக்கு வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது வசதி. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எதிர்பார்ப்பது ரொம்ப குறைவு. இன்னைக்கு ரொம்ப குறைவு. இன்னைக்கு யார் ஆண்டவரிடத்துல ஓடி வர்றாங்க? ஐயா எனக்கு காசு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தின் நன்மைகள் குறைவுபடும் பொழுதுதான் ஒருவங்க ஆண்டவரிடத்துல வர்றாங்க. பவுல் 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். அந்த வசனத்தை எடுக்க வேண்டாம், அப்புறம் எடுக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக சகல திருப்தியோடு எல்லாம் இருக்கிறது என்று இருக்கிற அதே வேளையில அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் தேவை. இல்லையா? எங்க யூடியூப்ல ஒருவேளை இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவான்னு நினைக்கிறேன். ஜெசி, இன்னைக்கு இதை பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்க எல்லா வசதிகளும் நிறைந்தவர்களாக ஒரு குறைவில்லாமல் உலகத்துல சம்பரமமாக வாழ்வீங்க. இன்றைக்கு 27ஆம் தேதி இந்த ஆண்டு இறுதி புது வருட ஆயத்த கூட்டங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எதிர்பாருங்கள்.
ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவலா எப்படி, கர்த்தருக்கடுத்த காரியங்கள், ஆலயத்துக்கடுத்த காரியங்கள், ஆண்டவரோடு இருக்கிற உறவு, இவைகள் எப்படி. இந்த பெண் கேட்கிறார். நல்ல ஒரு உதாரணம். என் வாழ்க்கையில எனக்கு மறந்து போகாத ஒரு உதாரணம் அக்ஸா. எல்லாம் நல்லா இருக்கு, குறைகள் இல்லாம இருக்கு. அவங்க அப்பா வந்து ஒத்துணிகள் என்று சொல்லுகிறதான ஒரு, அவங்க அப்பா வந்து காலேப் யாரு, யோசுவாவுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய தலைவர். அவனுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. சரி, கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடம் யாரு, ஒத்னியர். அவர் வந்து இஸ்ரவேலில முதல் நியாயாதிபதினா ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. அப்போ அப்பாவும் பெரிய ஆளு, ஏகப்பட்ட சொத்து பணம் இருக்கு. அவங்க புறப்பட்டு போகிற இடமும் எந்த இடம் தான், நல்ல வசதியான ஒரு ராஜா அந்தஸ்தில் இருக்கிறவருடைய வீட்டுக்கு தான் அவன் போகிறா. அவள் கேட்கிறாள், எனக்கு வேணும்னு கேட்கிறான். என்ன வேணும்னு கேட்கிறா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள். அது நமக்கு என்ன அடையாளம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற ஒரு அடையாளம். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் போன வருடம் எல்லாம் இதுக்கு முந்தின வருடங்கள் எல்லாம் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன். அடுத்த வருடத்தில் ஆண்டவரே எனக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும். போன வருஷத்துல எல்லாம் நான் சபையில வந்து எப்படியோ ஏனோ தானோ என்று நான் கலந்து கொண்டேன். 2022 அப்படி எல்லாம் நான் கரிசனையோடு வந்து நான் சபையில நான் கலந்து கொள்ளணும். ஆராதனையில அக்கறையோடு வந்து கலந்து கொள்ளணும். போன வருடத்துல எல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் அலட்சியமாக இருந்து ஆராதனையில பங்கெடுக்காம, கை தட்டாம, ஜெபம் பண்ணாம, பாட்டு பாடாம கொஞ்ச நேரம் கலந்து கொண்டு, பிறகு அந்த செய்தி நேரத்துல நான் போயிட்டு வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நான் 2022 எப்படி இருப்பேன், ஆராதனை நேரம் முழுவதும் வந்து நான் இருந்து நான் கலந்து போவேன். திருவிருந்த ஆராதனை ஒரு நாள் கூட நான் நினைச்ச மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் கூட, ஒரு மாதம் கூட அந்த திருவிருந்த ஆராதனை நான் மிஸ் பண்ணாம நான் போகணும் என்று ஆண்டவரிடத்தை நான் கேட்க வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகணும். ஆண்டவருடைய உறவு, தேவனுடைய உறவுல வளர்வதற்கு முக்கியமான ஒன்று பரிசுத்தம். தேவனுடைய உறவில் வளர்வதற்கு இல்லையா சோதரம், அவருடைய பேசணும், அவருடைய முகத்தை பார்க்கணும், தரிசிக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். அப்ப தேவனுடைய உறவில் வளர்வதற்கு தேவையான பரிசுத்தம். பைபிள் படிப்பது, திட்டமிட்டு படிப்பது, சிஸ்டமேட்டிக் ரீடிங் அண்ட் மெடிடேஷன் ஆஃப் பைபிள். பைபிள் என்ன செய்யணும்னா திட்டமிட்டு அதை படித்து தியானம் பண்ணுதல். ஏதோ ஒரு பகுதியை புரட்டி வாசிச்சு வச்சுட்டு போறது கிடையாது. ஏதோ ஒரு பகுதியை வாசிச்சு புரட்டி வாசிச்சு வச்சுட்டு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு வேதாகம வாசிப்பு கிடையாது. அது நல்ல ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையின் அனுபவமே கிடையாது. சிறந்த ஆவிக்கிற வாழ்க்கையின் அனுபவம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நம்ம எடுத்து அதை திரும்ப திரும்ப வாசித்து அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறது தான் திட்டமிட்டு வாசிக்கிற ஒரு வேதாகம ஒரு வாசிப்பு. அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை நமக்கு கணக்கால் அளவு தான் இருக்கு அப்படின்னா முழங்கால் அளவுக்கு கொண்டு வருவோம், இடுப்பளவுக்கு கொண்டு வருவோம். அது எந்ததுக்கு நீச்சலாளம். நீச்சலானா கால் தரையில தட்டாது, அப்படிப்பட்ட அனுபவம் வரும். நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் பிடிக்காது. நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு இந்த கை காலெல்லாம் தரையில தட்டக்கூடாது. கை காலம் தரையில தட்டினா அவங்களுக்கு நீச்சல் சரியா வராது. தண்ணி ஃப்ரீயா இருக்கணும். எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீச்சல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப ஆவிக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில இருக்கு. இந்த இடத்துல பெரியவர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் அந்த அனுபவம் வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரல எல்லோருக்குமே ஆவிக்கிற வாழ்க்கை எனக்கு 2022 சிறப்பா இருக்கணும். ஆண்டவரே, நான் ஆண்டவரோடு நல்ல அதிகமாக ஆழமான உறவுகளை நான் வளர வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கணும் என்று சபையோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கேட்டாள். கேட்கும் பொழுது அவங்க அப்பா என்ன சொன்னாராம், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அப்படின்னா அவளுக்கு தேவனோட நல்ல ஒரு ஆவிக்கிற அனுபவம் அவளுக்கு இருந்தது, பூமியிலும் அவளுக்கு நல்ல ஒரு ஆவிக்கிற அனுபவம் இருந்தது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா அவளுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. தாகம் தீர்க்கப்படாதவளாக தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகல, தாகம் தீர்க்கப்பட்டவளாக எதிர்பார்ப்பு நிறைவேறினவளாக தன்னுடைய கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். அதுதான் அவளுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதம். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொடுத்தாலும் இருக்கா, கொடுக்கலன்னு இருக்கா, கொடுத்துட்டா. அப்ப இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா 2022 கத்துறதை
கொடுப்பார். கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். அதே போல ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இதே கருத்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வேளையில அவரை பின்தொடர்ந்து வந்ததான எலிசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எலிசா கேட்கிறார் எலியாவிடத்திலிருந்து, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அப்படின்றார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன பாருங்க. யாருமே குருவை காட்டிலும் மேலானதாக கேட்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. குரு ஒரு 10 அற்புதம் செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய டிசிஷன் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் செய்வாங்க. குருவை காட்டிலும் அதிகமாக செய்யறது இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, உங்ககிட்ட இருக்க பவரை காட்டிலும் எனக்கு அதிகமா வேணும்னு கேட்டா குருவுக்கு கோபம் வரும். குருவுக்கு கோபம் என்ன கேட்ட, என்னோட பெரிய நீ நினைக்கிறியா அப்படிங்கிற. ஆனா இந்த இடத்துல இவன் கேட்டது ஒரு ஆவிக்குரிய ஒரு வரம், ஆவியின் வரம். இவன் தெரிஞ்சிட்டு இருக்கான் ஆவியின் வரத்துக்கு அளவு கிடையாது. ஆவியின் வரத்துக்கு அளவு இல்லாததுனால எவ்வளவு வேணுமானாலும் கேட்கலாம். எதையாவும் கோவிச்சுக்க மாட்டாரு, ஆண்டவரும் கோவிச்சுக்க மாட்டாரு. ஆண்டவர் தான் அளவில்லாம கொடுக்கிறவர், எவ்வளவு வேணுமானாலும் கொடுக்கிறவர். அதை இவர் என்ன செய்தாரு, கேட்கிறார். சொல்றார், நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை காண்கையில் கிடைக்கும். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சு. அது எப்படின்னா நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது வேத பண்டிதர்கள் சொல்றாங்கன்னா எலியா 7 அற்புதம் செஞ்சாரா, எலிசா 14 அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, அது ஒருவேளை எண்ணிக்கை நடுவில் காணப்பட்டாலும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வைராக்கியம் உள்ள ஒரு ஆவி, தேவனுடைய உறவு, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கியம் ஒரு செயல்பாடும் எலியாவினிடத்தில் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில வந்தது. இப்ப இது எதிர்பார்ப்பு. புரியுதா? சரி, இந்த எலியாவை பொறுத்த வரைக்கும், இந்த எலிசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்க்கதரிசினா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க பெரிய வீடு நிலம் போலாம் வச்சு வாழ்றவங்க கிடையாது. சாதாரண குகைகள்ல வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல இந்த சாமியார் மடம் எப்படி இருக்கும், அங்க பெரிய ஆடம்பரமெல்லாம் ஒண்ணு இருக்காது. இன்னும் சொல்ல போனா அவங்க அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு சேர்த்து வைக்கிறவங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது கிடைக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் இவன் என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா, எனக்கு நல்ல வசதியான ஒரு வீடு வேணும் தான் கேட்டுக்கணும். நான் அதை கேட்கல. இவர்கிட்ட ஒண்ணு இல்லாதிருந்த பொழுதும் பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒண்ணு இல்லைன்னாலும் அவனுடைய உள்ள எதை தான் வாஞ்சித்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாஞ்சித்தது. ஆவியின் வரம் 2 மடங்காக கிடைக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் வரங்களை குறித்து அங்க நிறைய எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12 நமக்கு தெரிந்ததுதான். 1 கொரிந்தியர் 12 இல்லையா, குணமாக்கும் சக்தி இல்லையா, அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனங்களை சொல்லுதல், ஞான வரங்கள், பேய்களை துரத்துதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், பல விதங்களில் இருக்கிறது. இவர்களை தேவனுடைய பிள்ளைகள் விரும்ப வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வரங்களை வரும் நாட்களிலே 2022ஆம் வருஷத்துல நம்ம அதை என்ன செய்யணும், அதிகமாக நம்ம விரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். 12 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 8வது வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 12 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன அப்படின்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம் அப்படின்னா ஞானமாக பேசுதல், ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி குடும்ப காரியங்களிலும் சரி இதெல்லாம் புத்தியாக செயல்படுதல். நிறைய நேரங்களில் நிறைய காரியம் நம்ம செஞ்சுட்டு ஐயோ நான் புத்தி கெட்டதை நம்ம பண்ணிட்டேனே. அப்ப ஆண்டவர் சொல்லணும், இல்ல ஆண்டவரே நான் ஞானத்தோடு செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்கணும். அடுத்து அறிவை உணர்த்து வசனம், இதுவும் அதோட சம்பந்தப்பட்டதுதான். அடுத்து விசுவாச வரம். விசுவாச வரம் எல்லா வரத்திலும் பெரிய வரம். விசுவாச வரம் எல்லா வரத்திலும் பெரிய வரம். நாம நினைத்ததை ஆண்டவர் செய்வார், இல்லைன்னா கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்வார் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக காத்திருக்கிறதுல தான் விசுவாசம். அந்த விசுவாசம் ஒரு பெருசு. அடுத்து குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு விசுவாசையும் விரும்பணும். நீங்க கோடு போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் 2022 இந்த 9 காரியங்களை
வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 9 ஒரே ஆளுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கிடைக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் 2 3 ஒருவர் பெற்றுக்கொள்ளுங்களேன். அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கணுக்கால், முழங்கால், இடுப்பளவு, நீச்சல் 2 வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிகளை பகுத்தறிதல், குணமாக்கும் சக்தி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுதல், செய்தல், ஞானத்தை போதிக்கும் வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுதல், பல பாஷைகள் பேசுதல், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். இதை எதிர்பார்க்கணும். இல்லை எப்ப கோயிலுக்கு வந்தாலுமே ஐயா என் வயிற்று வலி போகணும், என் தலைவலி போகணும், என் கஷ்டம் நீங்கணும், என் கவலை நீங்கணும், என் கடன் தீரணும், இந்த எண்ணங்களை விட்டுட்டு என்ன எதிர்பார்க்கணுமா? அந்த அச்சால் கேட்டது போல, எலிசா கேட்டது போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதை எப்படி விரும்பணுமா? 2 மடங்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட வல்லமைகள் சிலர்கிட்ட காணப்படலாம். நல்ல வொர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம், பாடல்கள் எழுதக்கூடிய திறமைகள் இருக்கலாம், பாடல்கள் டியூன் போடக்கூடிய திறமை இருக்கலாம், கீபோர்டு வாசிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், நல்ல வேற என்னென்ன கர்த்தருடைய காரியங்கள் செய்வதற்குரிய திறமைகள் இருக்கலாம். அதை எப்படி கேட்கணுமா? 2 மடங்கு கேட்கணும். இந்த ஊழியத்துல எனக்கு உதவியா இருக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இந்த பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரை இவைகளை நான் இன்னும் சிறப்பாய் செய்ய வேண்டும். அதுக்கு ஆண்டோடத்துல நான் கேட்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு, அடுத்த வருஷத்துல நான் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நான் நிறைய திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன். 2020 போட்டேன், 2021 போட்டேன். எல்லாம் இந்த கொரோனா பேண்டமிக்ல நிறைய ஸ்பாயில் ஆகி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. 22 அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம சபைக்கான ஆவிக்குரிய காரியங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் என்ன செய்யணும்? வாய்க்க பண்ணி கொடுக்க வேண்டும். எல்லா விசுவாசிகளும் இப்ப இருக்கிற நிலைமையில அல்ல. அவங்க முழங்கால வரணும், இடுப்பளவு வரணும், நீச்சலால ஐயோ நான் இந்த சபைக்கு போறேன், அப்போ ஆனந்த பரவசம் அடைகிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு என்ன செய்யணும்? நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும், ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வரணும். அதற்காக நம்ம அடுத்த 2022 அதிகமாக நாம் எதிர்பார்ப்போம். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 3வது ஒன்று ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆத்துமாக்கள் நிறைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எஸ்தர் 7:3. அதனுடைய பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான், அதை பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை. இந்த எஸ்தர் என்ன செய்யறான்னா, தன்னுடைய ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இது நாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தில் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் வாசிங்க 7:3. எஸ்தர் 7:3. அந்த பகுதி மட்டும் வாசிங்க. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. நான் கேட்கிறேன், எனக்கு ஜனங்கள் வேண்டும் அப்படின்றான். இந்த வார்த்தையில் என்ன சொல்றானா, நான் கேட்கிறேன் ராஜா கிட்ட, ராஜாவை எனக்கு ஜனங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறான். இது யாருடைய எதிர்பார்ப்பு? எஸ்தர் ராஜாத்தினுடைய எதிர்பார்ப்பு. இப்ப நாம ஆண்டவரை என்ன கேட்கணும்? ஆண்டவரை ஜனங்கள் வரணும்ப்பா. நாகினி சிஸ்டருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு, நல்ல சந்தோஷம். இன்னைக்கு அவங்க பார்த்தாங்க, உள்ள வந்துட்டாங்கன்னா உள்ளத்துல ஏதோ தொற்றுக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு வழக்கமா அப்படி போவாங்க, உறவுல வரமாட்டாங்க, பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா தொற்று இருக்கிறார் தான் அர்த்தம். இப்ப கர்த்தர் தொற்று இருக்கிறார், கர்த்தர் பேசி இருக்கிறார். அவங்க மூலமா அந்த பகுதியில் நிறைய பேர் கர்த்தர் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்க பகுதியில இருந்து இன்னொரு சர்ச்சுக்கு போறவங்கலாம் எடுத்துட்டு வர வேண்டாம். திரும்ப சொல்றேன், இன்னொரு சர்ச்சில் போய் ஆக்டிவா போயிட்டு இருக்கவங்க எடுத்துட்டு வர வேண்டாம். ஆனால் அதே வேளையில இன்னொரு சபைக்கு போகாதவங்க, இன்னொரு சபைக்கு போக விரும்பாதவங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பேசி சபைக்கு கூட்டிட்டு வாங்க. அப்புறம் எந்த சபைக்குமே போகாம இருக்கிறவங்க, அப்புறம் கஷ்டங்களில் இருக்கிறவங்க, இவங்களை, ஏன்னா இவங்கெல்லாம் யாருக்கு வேண்டுமா? இயேசுவுக்கு வேண்டும், சபைக்கு இவர்களெல்லாம் வேண்டும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில், இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறதுக்காக என்னவென்றால் ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? ஆவிக்குரிய காரியங்களின் எதிர்பார்ப்பு. இந்த ஆவிக்குரிய காரியங்களின் எதிர்பார்ப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு கொடுப்பாராக. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புது வருட ஆயத்த கூட்டங்களின் முதல் நாள் கூட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரக்ஸான் என்று சொல்லுகிற அந்த பெண், அவள் சகல வசதியுடையவளாக அவள் இருந்து கொள்ளுதலும் கூட அவள் கேட்டது ஒன்றே ஒன்று, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல அவள் கேட்டது போலவே அவளுக்கு கிடைத்தது. ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர் பாய்ச்சலான நிலங்கள் அவர்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆமென், அது கணுக்கால் அளவு இருக்கலாம், அது முழங்கால் அளவாக மாறட்டும். முழங்கால் அளவாக இருக்கலாம் ஆண்டவரே, அது இடுப்பளவாக மாறட்டும். இடுப்பளவாக இருக்கலாம், அது அவர்கள் கடக்க முடியாத நதியாக நீச்சலாழம் உள்ளதாக அது மாறட்டும் ஆண்டவரே. எல்லோரும் கத்திரத்தில் கேளுங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிகமாக வாஞ்சிப்பேன் ஆண்டவரே. ஜனங்கள் வர வேண்டும் என்று நான் வாஞ்சிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நாம் ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, hallelujah hallelujah. Praise the Lord, hallelujah. எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே இந்த ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு பேசுகிற அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.